The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. அரசியல் பிரிவு ஆசிரியர் கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். கார்த்திகேயன், இது முதல் முறை இல்லை, இதுக்கு முன்னாடியே பல கட்டங்கள்ல அமைச்சர் பொன்முடியினுடைய பேச்சு சர்ச்சையாகி இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் அவருடைய பதவியாகட்டும் இல்ல அவருக்கு ஒரு சின்ன கண்டனத்தோடு அதனை கடந்து சென்றிருந்தார்கள். தற்போது ஒரு வலுவான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன புரிந்து கொள்ள முடிகிறது இதிலிருந்து? தளபதி ஒருவரை கட்சியிலிருந்து நீக்கிறாங்க, கட்சி பொறுப்பிலிருந்து விடுவிக்கிறார்கள் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு விளக்கம் கொடுக்கப்படும். வழக்கமாக பொதுச் செயலாளர் தான் அந்த மாதிரியான நீக்க நடவடிக்கையை மேற்கொள்வார். அரிதிலும் அரிதா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளில் தான் கட்சியின் தலைவர் நீக்க நடவடிக்கையை மேற்கொள்வார். அந்த நிலையில் தற்போது பார்க்கிற போது திரு பொன்முடி விவகாரத்தை முதல்வர் கொஞ்சம் சீரியஸாகவே எடுத்துக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு புரிந்து கொள்ள முடிகிறது. அவருடைய பெயரிலேயே தலைமை கழக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. 2 வாக்கியங்கள் மூலமாக அந்த அறிவிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. கழக துணை பொதுச் செயலாளர் பொன்முடி அவர்கள் அவர் வகித்து வந்த கழக துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். என்ன காரணத்தினால் அவர் விடுவிக்கப்படுகிறார், என்ன காரணம் அப்படின்றதெல்லாம் எந்த விளக்கமும் கொடுக்கப்படலை. ஆனால் அவர் சர்ச்சையாக பெண்கள் குறித்து பேசியதும் சைவம் வைணவம் அப்படின்னு இந்து மதம் சார்ந்து சொன்ன கருத்துக்களும் தான் சர்ச்சையாக இருக்கிறது. இதற்கு முன்பும் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி பல தருணங்களில் அவர் சர்ச்சையான பேச்சை பேசியிருக்கிறார். திமுகவுடைய பொதுக்கூட்டத்தில் மகளிருக்கான இலவச பேருந்து பயணம் குறித்து பேசும்போது ஓசி பஸ் அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தை கடும் சர்ச்சைக்கு உள்ளானது. அப்புறம் நியாய விலைக்கடை திறப்பு விழா சமயத்தில் அங்கிருந்த கூட கட்சியுடைய ஒன்றிய குழு தலைவரை பார்த்து நீங்கள் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் தானே அப்படின்னு கேள்வி கேட்டது சர்ச்சைக்கு உள்ளானது. நிர்வாகிகளை அமர வைக்காமல் நிற்க வைக்கிறார் அப்படின்றது சர்ச்சைக்கு உள்ளானது. இப்படி கட்சி சார்ந்து பல்வேறு நடவடிக்கைகளில் பொதுக்கூட்டங்களில் அவர் பேசுகிற போது சர்ச்சையான விஷயங்கள் அவர் தொடர்ந்து பேசிட்டு வந்தது விமர்சனத்திற்கு உள்ளாகின்றது. ஒருமுறை முதல்வரே இது குறித்து வருத்தம் தெரிவித்தார். நான் ஒவ்வொரு நாளும் தூங்கி எழும்போது நிர்வாகிகள் ஏதேனும் ஒரு புது பிரச்சனையை உருவாக்குறாங்களோ அப்படிங்கிற அச்சத்துடனேயே நான் எழ வேண்டியதாக இருக்கிறது. என்னுடைய தூக்கம் கெட்டு போகிறது, மனது புண்படுகிறது அப்படின்லாம் அவர் சொன்னார். பாத்ரூம் பெட்ரூம் தவிர எல்லா இடங்களும் பொது இடங்களாக மாறிவிட்டது. எனவே கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் ரொம்ப கண்ணியத்தோடும் நாகரிகத்தோடும் பொது இடங்கள்ல நடந்துக்கணும் அப்படின்னு அவர் அறிவுரை வழங்கியிருந்தார். அந்த அறிவுரைலாம் வழங்கப்பட்ட பிறகும் கூட திரு பொன்முடிய இந்த சர்ச்சை பேச்சு தொடங்கி இருக்கிறது. அந்த நிலையில தான் தற்போது அவருடைய கட்சி பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், வழக்கமா ஒரு துணை பொதுச் செயலாளருங்கிற பெயர்லேருந்து கூட அறிவிப்பு வெளியாக இருக்கிற முடியும். திரு துரைமுருகனே கூட அந்த நடவடிக்கையை எடுத்திருக்க முடியும். அதை கடந்து முதல்வரும் கட்சியின் தலைவருமான திரு ஸ்டாலின் பெயரிலேயே அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. நேற்றிலிருந்தே இது குறித்த கடும் விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் வந்ததை பார்த்தோம். திருமிகு கனிமொழி இன்று காலையும் விமர்சனத்துக்கு பதில் சொல்லியிருக்கிறார். கடுமையாக அந்த விமர்சனத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். அந்த அடிப்படையில் கட்சியின் தலைவரே இந்த நடவடிக்கைக்கு எடுத்திருக்கிறாருங்கிற போது முதல்வரே இதை கொஞ்சம் சீரியஸா பார்க்கிறாருங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கா? கட்சியில் தனக்கு இருக்கக்கூடிய வீட்டோ பவரை பயன்படுத்தி இருக்கிறார் என்றுதான் நம்ம சொல்ல வேண்டும். கட்சி நிர்வாகிகள்கிட்ட பேசும்போது ஸ்டாலின் இது போன்ற நடவடிக்கைகளை எப்போதும் எடுக்க மாட்டார், ஆனால் அவரையே கோபப்படுத்திருக்கக்கூடிய ஒரு செயலாக தான் இது இருப்பதாக கட்சி நிர்வாகிகள் சொல்கிறார்கள். அதாவது திமுகவில் 5 துணை பொதுச் செயலாளர்கள் மாநில அளவில் இருக்கிறாங்க. அதுல ஒரு பொறுப்பு குறிப்பாக பொன்முடிக்கு கொடுக்கப்பட்டது. ஆராசா, கனிமொழி, பெரியசாமி, அந்தியூர் செல்வராஜ் என 4 பேர் இருக்கிறார்கள். எனவே அந்த ஒரு கட்சியுடைய தலைமை பொறுப்பு ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு கட்சி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது கூட அந்த துணை பொதுச் செயலாளர் தான் கட்சியுடைய தலைவர் டிஸ்கஸ் பண்ணுவார். எனவே அந்த அளவு ஒரு பொறுப்புல இருந்து நீக்கிறாருனாலே அது அடுத்த கட்டமா அதுல மட்டும் அவருக்கு வேற எந்த பொறுப்பும் கொடுக்கல. அதாவது அடிப்படை உறுப்பினராக மட்டும்தான் தற்போது அவர் இருக்கிறார். ஏற்கனவே பொன்முடிக்கு பாத்தீங்கன்னா பல சிக்கல் இருக்குது. ஏன்னா அவருடைய சொந்த மாவட்டமான விழுப்புரத்துல சிட்டியுடைய மாவட்ட செயலராக அண்மையில் அதிமுக லட்சுமணுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பயே அவர் கொஞ்சம் அப்செட்டா இருந்தார்னு சொல்லப்படுகிறது. எனவே அவருக்கு குறிப்பாக அவர் இருக்கக்கூடிய திருக்கோவிலூர் தொகுதிக்கான பொறுப்பு அமைச்சராகவும் ஏவா வேலு தான் இருக்கிறார். எனவே பாத்தீங்கன்னா பல சிக்கல்கள் ஏற்கனவே அவருக்கு கட்சியில் இருக்குது. கடந்த வருடம் இந்த சொத்து குவிப்பு வழக்கில் கூட அவர் தண்டனை கொடுக்கப்பட்ட போது அவருக்கு பாத்தீங்கன்னா அமைச்சர் பொறுப்பிலிருந்து எடுக்கப்பட்டார், மீண்டும் அவருக்கு கொடுக்கப்பட்டார். ஆனால் அவர் குட் புக்ல தான் இருந்தார். ஏன்னா ஆரம்பத்துல ஸ்டாலின் கட்சியில வளரும் போது உறுதுணையாக இருந்தவர் பொன்முடி. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.